ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். அமெரிக்கா முழுவதுமாக அதிர்ச்சியில் ஆழ்ந்து போன ஒரு கொலை சம்பவம். டர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ ஃபவுண்டர் சார்லி கர்க், 31 வயது, வெறும் 31 வயது, திருமணமானவர், ஒரு பெரிய கூட்டம் முன்னாடியே ஸ்னைப்பர் அட்டாக்ல கொல்லப்பட்டார். 3000 பேர், ஆல்மோஸ்ட் 3000 பேர் இருந்த அந்த நிகழ்ச்சியில ஒரே நொடியில நடந்த மிகப்பெரிய தாக்குதல். அமெரிக்காவின் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அமெரிக்காவின் டெமோக்ரஸி, ஜனநாயகம், சேஃப்டி எல்லாத்தையுமே சந்த சிரிக்கக்கூடிய அளவுக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கு. வாட் ரியலி ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அமெரிக்காவிலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய அசாசினேஷன் நடந்தது, அதை விட முக்கியமாக இந்த சம்பவம் ஃபியூச்சர்ல என்ன விளைவுகளை கொண்டு வரும். இன்று இந்த அசாசினேஷன் நடந்து ஆல்மோஸ்ட் 7-8 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனா இப்பதான் இந்த அசாசினேஷன், இந்த அகால மரணத்துக்கு பின்னாடி, இந்த மர்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு காணாத அளவுல அசிங்கமான அரசியல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இந்த சார்லி கர்க்கோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, சார்லி கர்க் ஒரு கன்சர்வேட்டிவ் யூத் மூவ்மெண்ட் லீடர் அப்படின்னு சொல்லப்படுறார். 2012ஆம் ஆண்டுல இவர் இந்த டர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சார். அது ஒரு 10 வருடத்திலேயே ட்ரம்புடைய மிக முக்கியமான ஒரு அலை, ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த ஃபாக்ஸ் நியூஸ் நிறுவனத்துடைய ஃபேவரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாட்காஸ்ட் ஹோஸ்டாக இவர் மாறினார். இவருடைய ஸ்பீச்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இதை போலரைசிங், கான்ட்ரவர்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய சப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ஒரு யூத் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இவரை பற்றிய கிரிட்டிக்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இவர் ஒரு டிவைசிவ் ப்ரொபகண்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரை பற்றிய ஒரு அன்டினையபிள் ஃபேக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he had influence over millions of American youth. இஸ்ரேலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, பல லட்சக்கணக்கான அமெரிக்க ஜூ இளைஞர்களுக்கு மத்தியில இவர் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு மதிக்கப்பட்டார். அதனாலதான் இந்த சம்பவம் இன்னைக்கு அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமாக ஒரு பர்சனல் ட்ராஜடி அப்படின்னு சொல்றதை விட ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 10ஆம் தேதி 2025 யூட்டா வேலி யூனிவர்சிட்டியில, மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல அமெரிக்கன் கம்பேக் டூர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மாநாடு, ஒரு ரேலி நடந்தது. ஆல்மோஸ்ட் 3000க்கும் அதிகமான ஆடியன்ஸ் ஒரே இடத்துல ஒரு அவுட்டோர் ஈவெண்ட் மாதிரி இந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஈவினிங் 6:42 PM சார்லி ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருந்தார். பொதுவாகவே இவர் அதிகமான பப்ளிக் கேதரிங், அதிகமான ஓப்பன் டோர், அவுட்டோர் கேதரிங்ல இவர் அதிகமாக ஒரு சேரை போட்டு பேசுவது வழக்கம். சடன்லி 6:42 மணிக்கு, சாயங்காலம் 6:42 மணிக்கு ஒரு ரூஃப் டாப்லேருந்து ஸ்னைப்பர் ஃபயர் ஆகுது. புல்லட்டு அப்படியே கழுத்துல ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த இடத்துலயே ஆன் ஸ்டேஜ் ஹி கொலாப்ஸ்ட். கேயாஸ், ஸ்கிரீமிங், செக்யூரிட்டி ஸ்கிராம்பிள், ஆல்மோஸ்ட் 3000-4000 பேர் ஒரே செகண்ட்ல இருந்த இடத்தை விட்டு பதறடிச்சு ஓடுற காட்சிகளை நீங்க பார்த்துருக்கணும். ஒரு சில செகண்ட்கள்லயே இஎம்டி இவரை ரஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய அகாலமான வூண்ட், ஃபேட்டல் வூண்டுங்கிற காரணத்தினால இவரை காப்பாற்ற முடியல. மொத்த அமெரிக்காவுமே இந்த ஹாரரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பரோட பொசிஷன் கேம்பஸ் ரூஃப் டாப்ல இருந்தது. பயன்படுத்தின வெப்பன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹை கேலிபர் ரைஃபிள் வித் ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். அட்டாக் கிளியர்லி ப்ரீ பிளான்ட் அண்ட் ப்ரீ பொசிஷன்ட், ஏற்கனவே தயாராகி நல்ல பிளான் பண்ணி சரியான பொசிஷன்ல வச்சு, அவன் உட்கார்ற இடம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சு அந்த சேரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி சரியான நேரத்தில்
சுட்டு கொண்டு இருக்காங்க. இப்போதைக்கு சஸ்பெக்ட் வந்து டைலர் ராபின்சன் அப்படின்னு ஒரு இளைஞனை, வெறும் 22 வயது, ஒரு ட்ரேட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட். போலீஸ் வந்து ஒரு செயின் ஆஃப் எவிடன்ஸ், சாலிட் எவிடன்ஸ் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கேஸ் ஹியரிங் கூட நடந்துச்சு ஜட்ஜு முன்னாடி. ரைஃபிளை வந்து ரிக்கவர் பண்ணிட்டாங்க. அவனுடைய மெசேஜஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஆட்கள் கூட அவன் பண்ண சேட்ஸு, டிஸ்கார்ட் சேட்ஸு எல்லாமே இவன் பண்ண பிளானை வந்து ஹிண்ட் பண்ணுது. இவனுடைய ஒரு ரூம்மேட்டு கூட இவன் செஞ்சான் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறான். இவனுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து சிசிடிவி, அந்த விட்னஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு கோர்ட் அப்பியரன்ஸில் வர்ச்சுவல் ஹியரிங்கில் ஒரு ஆன்டி சூசைட் வெஸ்ட், ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு அப்பியர் ஆயிருக்கிறான். ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாருமே என்ன சார்ஜ் சொல்கிறாங்க தெரியுமா? இது ஒரு அக்ரவேட்டட் மர்டர், இது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், விட்னஸ் டேம்பரிங் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ப்ராசிக்யூட்டர்ஸுமே இவனுக்கு கண்டிப்பாக டெத் பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு டேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசிங்கமான அரசியல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா, இல்லைனா ஹேட் ஃபார் சார்லி கர்க்ஸ் வியூஸா, ரேடிக்கலைசேஷன் ஆன்லைனா, ஆர் மென்டல் ஹெல்த் ஸ்பைரலா? இன்னும் கூட ஒரு முழு உண்மை, ஒரு முழு ட்ரூத் இன்னும் கிளியரா இல்லை. ஆனால் ப்ராசிக்யூஷன் சைடில் இது வந்து ஒரு ப்ரீமெடிடேட்டட் பொலிட்டிக்கல் அசாசினேஷன் அப்படிங்கிற ஆங்கிளை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஐடியாலஜி லிங்கான ஒரு ட்ரையலா, அல்லது ஒரு லோன் வூல்ஃப், ஒரு பர்சனல் கிரீவன்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆன ஒரு ட்ரையலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஐடியாலஜி லிங்கான ஒரு ட்ரையல் தான் அப்படின்னு, ஐடியாலஜி லிங்கான ஒரு அசாசினேஷன் தான், அதாவது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அசாசினேஷன் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி தான் இப்போ இந்த லாயர்ஸ் முன்னிலையில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படின்னு பாருங்க. இந்த தாக்குதல் நடந்த, இந்த அசாசினேஷன் நடந்த அடுத்த நிமிடமே பைபார்ட்டிஷன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ட்ரம்ப் அவருடைய ஸ்பீச்சில் என்ன சொன்னார் தெரியுமா? திஸ் இஸ் அட்டாக் ஆன் அமெரிக்கா இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னார். டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாருமே இது மாதிரியான பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டம் பண்ணாங்க. கவர்னர் ஆஃப் யூட்டா அந்த ஸ்டேட்டில் உள்ள ஃப்ளாக் பாதியில் இழுத்து கட்டினாங்க. ஆனால் இது நடந்தது வெறும் 24, 40, 48 மணி நேரத்தில். ஆனால் அடுத்த 48 மணி நேரம் கழிஞ்சு டிபேட் வந்து மொத்தமாக போலரைஸ் ஆச்சு. கன்சர்வேட்டிவ் மீடியா என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னா, திஸ் இஸ் வார் ஆன் ஃப்ரீ ஸ்பீச். லிபரல் மீடியா என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னா, திஸ் டாக்ஸிக் ரெட்டாரிக் பிரீட்ஸ் வயலன்ஸ். இது மாதிரி தொடர்ந்து பேசக்கூடியவங்களுக்கு இவங்க பேசுறதுனாலேயே நாட்டில் அதிகமான வயலன்ஸ் வருது அப்படின்னு லிபரல் மீடியா வந்து பேச ஆரம்பிச்சது. ஸோ அமெரிக்காவின் மொத்த போலரைசேஷன் கிராக்காக ஆரம்பிச்சது இன்னும் அதிகமாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீடியா அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த 30 நிமிடங்களிலேயே சோஷியல் மீடியாவில் அதிகமான ஃபேக் வீடியோஸ். ஒரு ரூமர் வந்து இதில் ஏதோ ஃபாரின் இன்வால்மெண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான், பாகிஸ்தான், இது மாதிரியான நாடுகளுடைய ஃபாரின் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ரூமர் வந்தது. இன்னொரு ரூமர் வந்து இல்லை, இதில் ஏதோ இன்சைடர் ஜாப் வந்து இருக்குது. ஏபி நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுது, இது இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான கோஆர்டினேட்டட் இன்ஃபர்மேஷன் திடீர்னு சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு ஏபி நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. அது போக டிஜிட்டல் வார்ஃபேர் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப கிளியராக இந்த கொலையில் இருக்குது அப்படின்னு. அசாசினேஷனாலேயே பப்ளிக் டிஸ்கோர்ஸ் வந்து ஹைஜாக் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ராடர் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் ஒரு ஐசோலேட்டட் கிரைம் மட்டும் கிடையாது. அமெரிக்காவின் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து திடீர்னு எஸ்கலேட் ஆகியிருக்கு.
எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றாங்க. 1960களில் நடந்த பொலிட்டிக்கல் அசாசினேஷன்ஸ் மாதிரி JFK, MLK, RFK அது மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் அசாசினேஷன்ஸ் அமெரிக்காவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. FBI ரிப்போர்ட்ஸ் சொல்லுது, அமெரிக்காவில் த்ரெட்ஸ் டு லா மேக்கர்ஸ், அது பிரசிடென்ட்ஸாக இருக்கட்டும், செனேட்டர்ஸாக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், கடந்த 5 வருடங்களில் த்ரெட்ஸ் டு லா மேக்கர்ஸ் லைஃப் வந்து டபுள் ஆயிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ஸ்கூல், இந்த மாதிரியான கேம்பஸ் வந்து சேஃப்டி தானா, சேஃப்டி இருக்கா அப்படின்னு இந்த அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமாக கேட்கப்படுது. நீங்கள் பாருங்க, ட்ரம்ப் இன்னைக்கு உலக அளவில் 19 நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட் வீசாவை, அமெரிக்காவில் செல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் வீசாவை பேன் பண்ணியிருக்கிறார். ஸோ ஏற்கனவே அமெரிக்கா யூனிவர்சிட்டி கேம்பஸஸில் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை திடீர்னு குறைய போகுது. இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போலரைசேஷன் பிளஸ் வீக் டிஸ்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் செக்யூரிட்டி ரிஸ்க். எந்த ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாவையுமே இந்தியா மாதிரியான ஒரு நாடு அலோவ் பண்ணவே கூடாது. நீ பாருங்க, அடுத்த 5 வருடங்களில் அமெரிக்காவின் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்க எண்ணிக்கையிலிருந்து 70% அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேஸ் ப்ரொசீடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராபின்சன் அப்படிங்கிறவன் வந்து ஏற்கனவே இன்டெக்ட் பண்ணியாச்சு. ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இவனுக்கு டெத் பெனால்ட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் டிஃபென்ஸ் பண்ணுறவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இது பொதுவாகவே அமெரிக்காவில் நடக்கக்கூடியது, அவனுக்கு எந்த ஐடியாலஜியுமே பிரச்சனையுமே கிடையாது, பட் இவனுக்கு மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த் ப்ளஸ் நோ ஐடியாலஜி, இதுதான் டிஃபென்ஸ் லாயர்ஸோட ஆர்குமெண்ட். நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரையலுடைய லெங்த் வந்து பல மாதங்கள் தொட்டு பல வருடங்கள் போகும். உண்மையான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்விக்ஷன் இருக்கும், பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பட் டெத் பெனால்ட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை ட்ரம்ப் வந்து இந்த அட்டாக் வந்து அமெரிக்கா மீது செய்யப்பட்ட அட்டாக் அப்படிங்கிற காரணத்து, அப்படி பேசின காரணத்துக்காக ஒருவேளை டெத் பெனால்ட்டி கொடுக்கலாம். ஸோ இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, டெமோக்ரஸி வல்னரபிள் ஆகிற அளவுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் வயலன்ஸ் இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியா ப்ளஸ் ஐடியாலஜி, இது வந்து ரேடிக்கலைசேஷன் பைப்லைன். இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த போலரைசேஷன் செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். யூத் டிஸ்கோர்ஸை வந்து மாடரேட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்லி கர்க்கின் அசாசினேஷன் ஒரு தனி மனிதனுடைய லாஸ் மட்டும் கிடையாது, இது அமெரிக்காவின் மொத்த அந்த ஒரு சோலையே, ஒரு கோரையே அப்படியே கரிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சார்லி கர்க்கின் அசாசினேஷனின் முழு கதை. டேட்டா ப்ளஸ் ப்ராபபிலிட்டி சேர்த்து நீங்கள் இந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது அமெரிக்காவின் 1960s 1960களில் நடந்த மாதிரி ஒரு நியூ எரா ஆஃப் பொலிட்டிக்கல் வயலன்ஸின் ஆரம்பமா, அல்லது இது ஒரு லோன் வுல்ஃப் இன்சிடென்ட்டா, அதாவது தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காணல நடந்த ஒரு விஷயமா? கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அரசும் சரி, நாமளும் சரி, நம்ம சட்டமும் சரி, நம்ம லா அண்ட் ஆர்டரும் சரி என்ன பண்ணணும், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும், நம்ம யூத் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Because it's very, very, very important. Thank you.